விஷயத்தை யார்கிட்ட இருந்து வேணாலும் கற்றுக்கலாங்க. உங்க சின்னவங்களா பெரியவங்களா அப்படின்னு பார்க்க வேணாம். உதாரணத்துக்கு சின்ன எறும்பு எடுத்துக்குங்க. மழை காலத்துக்கு தேவையான உணவை எல்லாம் வெயில் காலத்திலேயே சேமிச்சிடும். அதனால் அந்த எறும்புக்கிட்ட உழைப்புக்கு எடுத்துக்கலாம். அதே எறும்பு என்றைக்குமே வரிசையாக தான் போகுமோ தவிர ஒன்று பின்னாடி தொடர்ந்து வரிசையாக தான் போகுமோ தவிர யாரையும் தள்ளி விட்டுட்டோ குறுக்கால பூந்தோ தன்னோட வேலை சீக்கிரம் முடிட்டோன்னு போகாது. ஆனால் அந்த எறும்புகிட்ட இருக்க நேர்மையை நம்ம எடுத்துக்கலாம். அதே எறும்பு தான் எடுத்துகிட்டு போகிற உணவை வேற மற்ற எறும்புங்கள்லாம் வந்து இழுக்கும்போது ஏன் என்னோட உணவை எடுக்கிறேன்னு சண்டை போடாது, எந்த இதுவும் கோவப்படாமல் தனக்கு தேவையான உணவை மட்டும் எடுத்துக்கிட்டு பிரித்து எடுத்து அது தன் வீட்டுக்கு போய் சேர்ந்துருமோ தவிர அதுக்கிட்ட எந்த சண்டை சச்சரவோ எதுவும் இல்லை. அதனால் அதோட பொறுமையை எடுத்துக்கலாம். நமக்கே தோணுது, பாரு சின்ன எறும்புக்கிட்ட உழைப்பு நேர்மை பொறுமைன்னு இருக்கே, இந்த நல்ல விஷயம் தானே அப்படின்னு நமக்கே தோணும்போது ஆண்டவருக்கு தோணாமல் இருக்குமா? ஆண்டவர் பார்க்குறாரு, நம்ம படைச்ச உயிரினத்தில் இப்படி ஒரு உயிரினம் இருக்கே, சின்ன உயிரினம் தான், ஆனால் இதுக்குள்ளே இவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இருக்குது, உழைப்பு நேர்மை பொறுமைன்னு, இதுக்கு ஏதாவது நம்ம ஒரு வரம் கொடுக்கணும் அப்படின்னு சந்தோஷப்படுறார் ஆண்டவர். உடனே நேராக எறும்பு முன்னாடி போய் காட்சி கொடுக்குறாரு. தவமே செய்யல எறும்பு, ஆனால் காட்சி கொடுத்து உனக்கு என்ன வரம் வேணுமோ நான் தரேன், உன்னோட இதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ஏதாவது வரம் கொடுக்குறேன் நீ கேளு அப்படின்னு ஆண்டவர் சொன்னோன்னே உடனே அந்த எறும்பு சொல்லுது, என்னோட இனத்தை நான் வந்து சின்ன உயிரினமாக இருக்கிறதா என்னை ஊதிடுறாங்க, மிதிச்சிடுறாங்க, நசுக்கிடுறாங்க, அதனால் எனக்கு ரொம்ப இதாகிடுறேன், இங்கே இது அழிஞ்சிருது, எனக்கு வந்து எனக்கு தேவையான வரம் வந்து என்னை நான் யாரை கடிக்கிறனோ கடித்த இடத்துல அவங்க சாகணும், அப்படி ஒரு வரம் தான் எனக்கு வேணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்குது. உடனே ஆண்டவர் யோசிக்கிறாரு, இந்த சின்ன உயிரினத்துக்கு நல்ல விஷயங்கள் இருக்கேன்னு நினச்சி நம்ம வந்து வரம் கொடுக்க வந்தோம், ஆனால் இந்த உயிரினத்துக்கு கூட அடுத்தவங்களை அழிக்கணுங்கிற எண்ணம் தான் இருக்குது அப்படின்னு யோசிச்சு மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுப்போம், இது மனசை எப்படி நம்ம மாற்றுறது, இந்த ஒருத்தர் அழிக்கணுங்கிற எண்ணத்தை எப்படி மாற்றுறதுன்னு யோசிச்சு மறுபடியும் வேகமாக கேட்குறாரு, உனக்கு என்ன வர வேணும் மறுபடியும் கேளுன்னு கேட்டோன்னு அந்த எறும்பு வேகமாக சொல்லுது, நான் யாரை கடிச்சுன்னா கடிச்ச இடத்துல சாகணும் அப்படின்னு சொன்னவொன்னு ஆண்டவர் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி வரத்தை கொடுத்துட்டு மறைஞ்சிடுறாரு. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு எறும்பு கேட்குது, நான் யாரை கடிச்சுன்னா கடிச்சவங்க சாகணும்னு சொன்ன எறும்பு ஆண்டவர் மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுத்து நீ என்ன வேணும் வரன்னு கேட்ட உடனே கடிச்ச இடத்துலயே சாகணும்னு வரம் கேட்டுருது. ஒரே நிமிஷம் தான். அடுத்தவங்களை அழிக்கணும்னு நினைச்சால தன் இனமே இன்னும் அழிஞ்சு போகுது. அதனால யாரையும் அழிக்கணும்னு நினைக்காதீங்க, எல்லாரையும் வாழ வைக்கணும்னு நினைங்க.